கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகிற தேவன். நாம் அவரோடு பேச வேண்டும் என்று அவர் நியமித்திருக்கிறார். ஆகவே தான் நாம் அவரிடத்தில் ஜெபிக்கிறோம். அதே தேவன் நம்மிடத்திலும் பேசுகிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்றால் கர்த்தர் சொல்லுகிறதை கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள். அவருடைய சத்தம் மெல்லிய சத்தம். மேலும் இயேசு சொன்னார், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் என்று. நாம் அவருடைய சத்தத்தை கேட்போமாகில், அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிவோமாகில், நிச்சயமாகவே நாம் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை செய்ய முடியும். ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று இயேசு சொன்னார். என் பிள்ளைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று இயேசு சொல்லியிருக்கிறார். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது, பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. கர்த்தர் நம்மோடு மெல்லிய சத்தத்தோடு பேசுகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய சத்தத்தை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எலியா தீர்க்கதரிசி சோர்ந்து போய் படுத்து, போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னபோது தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அங்கே போஜனம் கொடுத்து பலப்படுத்தி வனாந்திரத்திலே கொண்டு வந்து அங்கே ஒரு குகையிலே எலியா தீர்க்கதரிசி இருக்கும் பொழுது தான் தேவன் அங்கே பேசுகிறார். எப்படி பேசுகிறார் என்றால் அமர்ந்த மெல்லிய சத்தம். ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமாகில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது மெல்லிய சத்தம். சில வேளைகளிலே சில வசனங்கள் நம்முடைய இருதயத்திலே வரும். அது தேவன் நம்மோடு பேசுகிறது. மிக மெல்லிய சத்தத்திலே தேவன் பேசுவார். சில பாடல்கள் நம்முடைய இருதயத்திலே தேவன் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுவார். நாம் அதை பகுத்தறிகிறவர்களாக காணப்பட வேண்டும். தேவனுடைய சத்தத்தை நாம் பகுத்தறிந்து அதற்கு கீழ்ப்படிவோமாகில் நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே போன்று தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்பதும் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. தேவன் பல்வேறு வழிகளிலே நம்மோடு பேசுவார். அந்த தேவனுடைய சத்தத்தை, மெல்லிய சத்தத்தை சில வேளை நம்முடைய இருதயங்களில் பேசுவார், சில வேளை நம்முடைய காதுகளில் பேசுவார். நிச்சயமாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசும் தேவன். நாம் இயேசு கிறிஸ்துவோடு பேசுவோம், அவருடைய சத்தத்தை கேட்போம். அது மட்டுமல்ல, அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரித்து கொள்ளுவோம். கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது என்று சொன்னது போல, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் என்னை அறிந்திருக்கிறது என்று சொன்னது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்தை நாங்கள் கேட்டு அதன்படி செய்ய, உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் பகுத்தறிந்து அதன்படி செய்ய எங்களுக்கு கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.